friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாயசம் அல்லது கீர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன கீர் அப்படின்னா இது வந்துட்டு பைனாப்பிள் கீர். ஆமாங்க, இது அன்னாசி பழத்துல செஞ்ச கீர் தான் இது. ரொம்ப வித்தியாசமான டெலிஷியஸான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த கீர். வந்து சில்லுன்னு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பைனாப்பிள் கீர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான பைனாப்பிள் கீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் வந்துட்டு அடுப்புல வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு 3 பைனாப்பிள் ஸ்லைசஸை வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு அந்த முள்ளு மாதிரி ஒரு பார்ட் இருக்கும்ல, அந்த பார்ட்டை வந்துட்டு நீக்கிட்டு நீங்க அரைங்க. இந்த வந்து 3 ஸ்லைஸ் பைனாப்பிள் வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். வேற எதுவும் சேர்த்துல இதுல. இதை வந்துட்டு இந்த பேன்ல ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்லைஸ் பைனாப்பிளை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த முள்ளு மாதிரி இருக்கிற பகுதியை வந்துட்டு நீக்கிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கீர்ல வந்துட்டு கொஞ்சமா இந்த பீசஸ் வந்து கடிக்க கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். இப்போ இதையும் இதோட சேர்த்திடலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்திக்கலாம். இந்த பைனாப்பிள் வந்துட்டு நல்லா வெந்து சுண்டணும், அது வரைக்கும் இதை வந்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துறேன், எல்லோ கலர். இது ஆப்ஷனல், உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டான ஒரு க்ரீம் ஷேட்ல இருக்கும் இந்த கீர் பார்க்கறதுக்கு, அதுக்கு அதை ஆட் பண்றேன். பாருங்க, நல்லா ஜாம் மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட பைனாப்பிள். இது நல்லா கூல் டவுன் ஆகணும். இந்த கீர் வந்துட்டு நீங்க சூடா குடிக்க முடியாது, ஏன்னா பைனாப்பிள் இருக்கிறதுனால உங்களுக்கு பால் வந்து திரிஞ்சு போயிடும் சூடு பண்ணோம்னா. இது வந்துட்டு கூலா தான் குடிக்கணும், சில் பண்ணி தான் குடிக்கணும் இந்த கீர். பாருங்க, நல்லா திக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே கூல் ஆகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி வேக போட போறோம். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு சின்ன சைஸ் ஜவ்வரிசி. பாருங்க, குட்டியா இருக்கும்ல இந்த ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்துட்டு நம்ம இந்த தண்ணியில வேக போட போறோம். தண்ணி கொதி வரட்டும். பாருங்க, தண்ணி கொதி வருது. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை இதுல போட்டுடலாம். வேகட்டும். நல்லா வெந்து ஒரு கண்ணாடி மாதிரி டெக்ஸ்சருக்கு வரும், அந்த அளவுக்கு இது வேகட்டும். இங்க பாருங்க, நம்ம போட்ட ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா வெந்துச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி டெக்ஸ்டர் வரணும். கிட்டத்தட்ட நான் சிம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வேக வச்சேன். இப்பதான் இந்த தண்ணி ஃபுல்லும் சரியா போச்சு. பாருங்க, அவ்வளவு தண்ணியும் சரியா போச்சுங்க. பாருங்க, ஒரு அல்வாக்கு மாதிரி இருக்குது. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுல நமக்கு தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்ததோட இது ஒரு கொதி வரட்டும். ஜவ்வரிசி வந்துட்டு ஆறுச்சுன்னா நல்லா திக்காகும். திக்காயிடுச்சுன்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். இன்னும் கொஞ்சம் பால் வந்துட்டு இதுல விட்டுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சு பால் விட்டுக்கோங்க, அப்புறமேட்டு தேவைப்பட்டாலும். பால் கொதி வருது. இப்ப வந்துட்டு நம்ம இதுல மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நம்ம பைனாப்பிள் கொஞ்சமா ஸ்வீட் சேர்த்திருக்கோம், சர்க்கரை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மில்க் மேட் சேர்த்திக்கலாம். அந்த பாத்திரத்துல கொஞ்சம் மிக்ஸ் பண்றதுக்கு சிரமமா இருந்ததுன்னு சொல்லி நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல மாத்திருக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு உங்க ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்துட்டு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் இதுல மில்க் மேட். இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து ஆப்ஷனல். நீங்க வந்து ஏலக்காய் பொடிக்கு பதிலாக நீங்க பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணலாம், இன்னும் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் பைனாப்பிள் கீர். இல்லை, ஏலக்காயை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க பைனாப்பிளோட ஃபிளேவர்லயே கூட வச்சுக்கலாம். ஆனால் ஏலக்காவும் பைனாப்பிளும் ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும், 2 கம்பைன் ஆகி. அதனால நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்றேன். பாருங்க, பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட இந்த ஜவ்வரிசி போட்ட இந்த பால் பாயசம் வந்துட்டு ஆறிடுச்சு. நம்மளோட இந்த பைனாப்பிளும் ஆறிச்சு. இப்போ இதை வந்துட்டு பைனாப்பிளை வந்துட்டு நம்ம இந்த மில்க்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மட்டும் சுட மிக்ஸ் பண்ணிடாதீங்க. சுட மிக்ஸ் பண்ணீங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதுல பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகான கலர் வந்திருக்கு. ரொம்ப திக்கா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்கா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு மில்க் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
காய்ச்சி ஆற வச்சு பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் கீரை வந்துட்டு புட்டிங் பவுலுக்கு மாத்தியாச்சு. இதுல வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு தேவையான அளவுக்கு நட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு பிஸ்தா, பாதாம், முந்திரி 3 இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். இதுல நம்மளோட சூப்பர்பான பைனாப்பிள் கீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.